என்னம்மாளா, இந்த வீடாச்சும் புடிச்சிருக்குதா? இப்போதைக்கு இந்த வீடு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இந்த வீட்லயாச்சும் ஏதாவது குறை சொல்லாம இரு. இந்த வீட்டுடைய வாடகையே ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால இந்த வீட்டிலேயே இருந்துக்க பார்க்கலாம். இந்த வீடு ஏன் இவ்வளவு கம்மி ரேட்டுக்கு தந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா? உங்க அம்மாவுக்கு பிடிக்கல, உங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னா குறை சொல்லவே கூடாது. இந்த வீட்ட பத்தி விசாரிச்சீங்களா? வீட்ட கம்மி ரேட்டுக்கு குடுத்தா அப்படியே வாங்கிடுவீங்களா? கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே கிடையாதா? அக்கம் பக்கம் கூட விசாரிச்சு பார்க்காமல், எதற்காக இந்த வீடு வாங்கினீர்கள்? கம்மி வாடகை என்றாலே, இந்த வீட்டில் ஏதாவது அசம்பாவிதம் தான் நடந்திருக்கக் கூடும். இந்த விஷயத்தை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தால், நான் கூட அக்கம் பக்கம் விசாரிச்சிருப்பேனே. சம்பாதிக்கிற பணத்துல இதுலயா கஞ்சத்தனம் பாக்குறது? இதுக்கு முன்னாடி வீட்டு வாடகை 5000 ரூபாய். நான் சம்பாதிக்கும் பணமே 5000 தான். அதனால் நான் என் கம்மி விலைக்கு கொடுத்ததால அப்படியே வாங்கிவிட்டேன். இதில் என்ன இருக்கிறது மாலா? வாழ்வதற்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு வீடு என்பது இருந்தால் போதும். சம்பாதிச்சு சேர்த்து வச்சு புதுசா வீட்டை கட்டிக்கொள்ளலாம். இதுக்கெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி கோபப்படாதே. சரி, வேலைக்கு நேரமாச்சு போயிட்டு வாங்க. போகும் போல லேட்டா வராதீங்க. சாயந்திரமே வந்துருங்க. உங்களுக்கு பிடித்த உணவு நான் சமைத்து வைக்கிறேன். நேத்து மழையில பயிர்கள் எல்லாம் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. போய் பயிர்களுக்கெல்லாம் கரெக்ட்டா பாத்தி கட்டி விட்டுட்டு வாங்க. அது இருந்தா தான் தினமும் சோறு சாப்பிட முடியும். ஏங்க மதியம் நான் சமைத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு மிகவும் இந்த வெயிலிலும் கூட எனக்கு ரொம்ப குளிராக இருந்தது. நானும் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று நானே என்னை சமாதானப்படுத்திக் கொண்டுடேன். திடீர் என்று எனக்கு பின்னால் இருந்து யாரோ எனது தோள் மீது கை வைத்தது போல் இருந்தது. நான் நன்றாகவே உணர்ந்தேன். நீங்கள்தான் சீக்கிரமாக வந்துவிட்டீர்கள் என்று நினைத்தேன். திரும்பிப் பார்த்தால் கட்டிலில் யாருமே இல்லை. எனக்கு மதியம் உடம்பே ஒரு நொடி சிரித்துவிட்டது. நான் ரொம்ப பயந்து விட்டேன் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ தனியாக இருந்ததால் அந்த மாதிரி இருந்திருக்கும். அதையே நினைத்துக்கொண்டு மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே. அப்படி இருந்தால் மனநலமே கொன்றுவிடும். இனிமேல் நீ வெளியில் அடுப்பு வைத்து சமையலை செய். அப்பொழுதுதான் உனக்கு தனியாக இருப்பது போல் தோன்றுவது. வெளியில் போய் அக்கம் பக்கம் மக்களிடம் பேசு. இல்லை என்றால் நாளையிலிருந்து என் கூட வயலுக்கு வந்துவிடு. சரியா? நான் சொல்வது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவில்லையா? நான் உங்களை திருமணம் செய்ததிலிருந்து வயலுக்கு சென்ற பிறகு தனியாக மட்டும்தான் இருக்கிறேன். தனிமையே பழகிவிட்டது புரிகிறதா? எனக்கு யாரோ என்னை தொட்டது போல் உணர்ந்தேன். அதைதான் உங்களிடம் சொன்னேன். இனிமேலாவது நான் சொல்வதை சரியாக புரிந்து கொள்ள பாருங்கள். இனி இந்த வீட்டில் என்னென்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை. இந்த வீட்டில் யாரும் வசிக்காதது போல் தோன்றுகிறது. இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கட்டும். அப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வீடு நான் வந்ததிலிருந்து கொஞ்சம் கூட சரியில்லை. அது எனக்கு ரொம்ப நன்றாகவே புரிகிறது. இந்த வீடு ரொம்ப கம்மி விலை என்று சொன்னதிலிருந்து நீ அதையே பிடித்துக்கொண்டு என்னை சித்திரவதை செய்கிறாய். அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அதிக விலையில் வாடகை இருந்தால் மட்டுமே அது நல்ல வீடு கிடையாது. புரிகிறதா? கம்மி விலையில் இருந்ததால் மட்டும்தான் நான் வாங்கினேன். என்ன தினமும் காசு மழை கொட்டுகிறதா? தினமும் மழையாக வருகிறது. பயிர் எல்லாம் சேதம்தான். என்னால் முடிந்த வரையில்தான் சம்பாதிக்கவே முடியும். அதை வைத்து மட்டும்தான் என்னால் குடும்பமே நடத்த முடியும். நீ என்னை அதிகமாக சம்பாதி என்று சொல்லாமல் சொல்கிறது போல் எனக்கு தோன்றுகிறது. இரவு எனக்கு தூக்கமே கிடையாது தெரியுமா? இரவு முழுக்க யாரோ சிரிக்கும் சத்தம் மட்டும் எனக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. என்னால் இந்த வீட்டில் வாழவே முடியாது. இந்த வீட்டில் ஏதோ ஒரு ஆன்மா இருக்கிறது போல் எனக்கு தோன்றுகிறது. தயவு செய்து வேற வீட்டிற்கு மாறிவிடலாம். யாரோ சிரிப்பது போன்ற சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டேதான் இருந்தது. அதில் நான் ரொம்ப பயந்து விட்டேன். தயவு செய்து நான் சொல்வதே கொஞ்சமாச்சம் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க கம்மியாக சம்பாதிக்கிறீர்கள் என்று நான் உங்களை ஒருபோதும் குத்தி காட்டவே இல்ல. இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் உங்களுக்கும் எனக்கும் சண்டையே ஆரம்பித்தது. இந்த வீட்டில ஏதோ தப்பாக இருக்கிறது.
நீங்கள் விடிந்தவுடன் வயலுக்கு சென்று விடுகிறீர்கள். நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறேன். எப்போதெல்லாம் ஒருவிதமான பயம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. என்னாடி தினமும் புது புது கதையாக சொல்ற? எனக்கு கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லையே. எனக்கும் இரவெல்லாம் தூக்கமே வரவில்லை. விழித்துக்கு கொண்டுதான் இருந்தேன். உனக்கு மட்டும் எப்படி சிரிப்பது போன்று கேட்டிருக்கும். வேற வீட்டுக்கு போகலாம் என்று பளிச்சுன்னு சொல்லிவிடு. இந்த வீட்டில் பேய் இருக்குது, உங்க ஆயா இருக்குதுன்னு எல்லாம் சொல்லாதே. எனக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்டா கோபம்தான் வருது. நானும் உன் கூட தான் டீ படுத்திருந்த. எனக்கு மட்டும் ஏண்டி சிரிப்பு சத்தமே கேட்கல. இந்த வீட்டை உனக்கு பிடிக்கலன்னா நல்லாவே தெரியுது. உன் மூஞ்சி அப்படி வைக்காத. எனக்கு கோபம் கோபமா வருது. உன்னை என்னன்னு சொல்லி திட்டுறதுனே தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தினமும் சித்திரவதையா இருக்குது. இங்கே என்னன்னா, நீ வீட்டை பிடிக்கலையா? வயலுக்கு போனா வயல் எல்லாம் மழையில அடிச்சிட்டு போயிடுச்சு. நானே எங்கேயாவது ஓடிப் போய்விடலாம் என்று இருக்கிறேன். நான் சொல்வதெல்லாம் உங்களுக்கு ஒருபோதும் புரியப் போவதில்லை என்று எனக்கு நன்றாகவே தெரிகிறது. நான் என்னுடைய அம்மா வீட்டிற்கே செல்கிறேன். இந்த வீட்டில் என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்கவே முடியாது. நீங்கள் மட்டும் இந்த வீட்டில் தனியாகவே இருங்கள். எப்பொழுது நீங்கள் வேறு வீட்டிற்கு செல்கிறீர்களோ அப்பொழுது மட்டும்தான் நான் உங்களுடன் இருப்பேன். அதுவரைக்கும் நான் என்னுடைய அம்மா வீட்டில் இருக்கிறேன். இந்த வீட்டிலேயே இருந்து நீங்கள் அந்த ஆன்மாவை பார்த்துவிட்டு வாருங்கள். இன்று இரவே நீங்கள் தாக்கு பிடிக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அந்த ஆன்மா மிகவும் மோசமானது. இந்த வீடு அந்த ஆன்மாவுக்கு சொந்தமானது. அதனாலதான் ஏதோ ஒரு வகையில் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறது. நீங்க அந்த ஆன்மாவை பார்த்து அலறி அடுத்து கொண்டுதான் வரப்போகிறீர்கள் என்று நன்றாகவே தெரிகிறது. உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு. மறுபடியும் இங்க வந்த காலை உடைச்சு போடுவேன். தெரிஞ்சுக்க, என்ன ஒரு மனுஷனா பாருடி காசு இருக்கிற மெஷினா பார்க்காத. எப்ப பார்த்தாலும் உன்னோட சோதனையா போச்சு. எனக்கு உன்னோட வாழவே பிடிக்கல. நான் இந்த வீட்டில் தனியாவே வாழ்ந்துகிறேன். நீ உன்னோட அம்மா வீட்டுக்கு போயிரு. நாங்க தான் கோடி கோடியா. உனக்கு உங்க அம்மா வீடு சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். என்னெல்லாம் ஒரு மனுஷனா கூட மதிக்காத நீ இப்பவே, இந்த நிமிஷமே உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு. இல்லையென்றால் நானே உன்னை கூட்டிட்டு போய் உங்க அம்மா வீட்டில் விட்டுருவேன். இது என்னோட வீடு. இந்த வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அசால்ட்டாக துரத்தி விடுவேன்.